ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாய்ஸ் பிராண்ட்லேருந்து நல்ல குவாலிட்டியான கேமிங் இயர்பட்ஸ் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் பட்ஸ் MVP102. இந்த வீடியோவில் இந்த கேமிங் இயர்பட்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேமிங் TWS பொறுத்த வரைக்கும் வெறும் 1099க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்குவாங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாய்ஸ் பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணுற TWS பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், நாய்ஸ் பிராண்டோட ஸ்டிக்கர், 1 இயர் வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே பட்ஜெட் ஷேப்புக்கு சேல் பண்ணுற நிறைய கேமிங் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸாக இருக்கட்டும், இயர்பட்ஸாக இருக்கட்டும், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதே பட்ஜெட் ஷேப்புக்கு சேல் பண்ணுற நிறைய பிராண்டோட TWSல பார்த்திங்க அப்படின்னா அதிகமான LED சார்ஜிங் கேஸில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கனால பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடாக ட்ரைன் ஆகும். ஆனால் இதோட சார்ஜிங் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2 LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. அதே போல் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸாக இருக்குது. காதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் இருக்குது. ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. சார்ஜிங் கேஸில் டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கனால ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் நம்ம சேர்த்து 60 மணிக்கூர் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 5லிருந்து 6 மணிக்கூர் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸை ஒரே டைமில் 2 டிவைஸில் உங்களால் பேர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த இயர்பட்ஸை கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா லேட்டன்சி இஷ்யூ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கேமிங்க்கு நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெவியான பேஸ் கேமிங் மோடில் இல்லை. இந்த இயர்பட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மற்ற பிராண்டோட கேமிங் இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 11 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமிங் இயர்பட்ஸ், நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேமிங் இயர்பட்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.